Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹே கைஸ், நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போனால் இன்ஃபினிட்டி அவைக்கனிங் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் இந்த மாதிரி ரொம்ப உங்களை நீங்களே கஷ்டப்பட்டு இது பண்ணாதீங்க அப்படிலாம் சொன்னீங்க. நான் வந்து ரெண்டு இதுக்கும், அதாவது நம்ம ஹீரோ பேசுகிறதுக்கும் முகன் பேசுகிறதுக்கும் தனித்தனியாக பேசலான்னு ஒரு இது நினச்சேன். பட் நீங்களே இப்படி கேட்டனால நான் ரெண்டுமே நார்மலாக சொல்கிறேன். அந்த கேரக்டர் பேரை மட்டும் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நேற்று என்ன நடந்துச்சு, அதாவது அந்த பில்டிங் மொத்தமாக ஷார்ட்ராகி ஒடிஞ்சிச்சுல, அந்த இடத்துல அந்த வகாவை எப்படி வந்துச்சு, அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற போலீஸ்மேன், அதாவது மெட்ரோபாலியன் சிட்டியில் இருக்க போலீஸ்மேனும் வகி கவுண்டர் மெஷர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அங்கே இருக்கிற நம்பர்ஸும் சீக்கிரமாக வந்து கலந்துக்கிட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே சொல்கிறாங்கன்னா நம்ம இன்ஜின் கிரியேட் நியூஸில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமான மக்கள் வந்து அவ்வளோ பெருசாக வந்து டேமேஜ் ஆகலைனாலும் அந்த சைடு எப்படி மான்ஸ்டர் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்மளோட சிக்கோ வந்து ரொம்ப இது இந்த இன்சிடென்ட் இவ்வளோ பெருசாக இருக்கு, இன்னும் நியூஸ்லேயே போட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்படி அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணால், அந்த பில்டிங் எப்படி உடஞ்சிச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ தன்னே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னோட லெவல் 8 தானே, என் பாடி வந்து முன்னே இருந்த மாதிரி இல்லையே, என் உடம்புல என்ன ஏதோ பவரில் ஓவர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது, இருந்தது என் மண்டையில் ஏதோ 3 நெட்டுக்கிட்டு நிற்குது, ஏன்னா ரெட் கலர் ஏதோ இருக்குது அப்படின்னு ஹீரோ வந்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் காரணம் நேற்று நம்ம ஹீரோ வந்து அந்த முகனோட எனர்ஜி அப்சர்வ் பண்ண காரணம் தான். அது போக இது பார்த்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போனா இது எது கனவு கிடையாதா அப்போ நம்ம ஹீரோட காலை பார்க்குறாங்க. ஸோ போன எப்போ சொல்ல நம்ம ஹீரோட ஒரு கால் மட்டும் அப்படியே பிஞ்சு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருந்தான். அது வந்து இந்த முகன் வந்து மொத்தமாக ரீஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது கனவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கனவு உனக்கு ஒருவேளை அந்த மாதிரி கனவு வேணும்னா நீ தூங்கலாமே அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோக்கு என்னது இது, ஆமாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டொமைனில் இருக்கான். அப்போது உன்னோட தலையை தாழ்த்தி வச்சுக்கோ, நீ வந்து முகன் சமாக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு இன்டென்ஸான ஆரா வந்து நம்ம ஹீரோ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா இந்த சீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஜேகேல நம்ம யூஜி அண்ட் சுகுனாவோட அந்த கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும் அந்த டொமைனுக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல நீ வெறும் ஒரு மனுஷ பையன்தான், என்னோட பேசுறதுக்கு நீ ரொம்ப ஹானராக கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுதான் அந்த முகன், இதுதான் அந்த வக்காவாய், அந்த ஸ்பெஷல் வக்காவாய், இது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பெரிய ஒரு ஆட்டிடுச்சு அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் பாடிக்குள்ளே நீ எப்படி வந்த, உனக்கு எதுக்கு ஒரு ஹியூமன் பாடி தேவை, நீ யார் தான், நீ இந்த வக்காவாய் நீ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, நானா, நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்குற, உனக்கே தெரியும் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே அந்த கான்சியஸ் போகிற மாதிரி, அதாவது ஆரா ஃபார்மில் இருந்து அந்த முகன்ட்ட இருந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே போகுது. அப்படி யூஸ் இந்த வகாவாய் வந்து எத்தனை பேரை வந்து கொலை பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு உடம்புக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக வருது. அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்து விஷுவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே வழியில் துடிக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே தரையில் விழுந்து அவன் மண்டையில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே ஹீரோ உடம்புக்குள்ள அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இது என்ன நடக்குது, இது என்ன அழிவுகள், அப்புறம் கொலைகள், அப்புறம் இவன் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இருக்கான், இங்கே என்ன நடக்குது, இவ்வளோ கொடூரமாக ஆனா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல, ஆனால் நான் விட மாட்டேன், இங்கே பாரு, நீ என் உடம்ப உன் இஷ்டத்துக்கு மாதிரி ஆட்டி வைக்க முடியாது, அது போக உன்னால என் உடம்பு விட்டு வெளியே போக முடியாது தானே, கரெக்டு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல முகன் வந்து, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கு போக எதுக்காக என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஓ உடம்புக்குள்ளே கேப்சர் ஆனான்னு எனக்கு புரியலை, ஏன்னா அதோட மெக்கானிசம் எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு வந்து இந்த மான்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருவேளை நீ செத்த வச்சுக்கோ, உன்னோட பாடி எனக்கு தான் அப்படின்னு வந்து முகன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சார் நம்ம ஹீரோ, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு இருக்கான். அப்போ நான் இது ரொம்ப நாள் எடுக்காது, உன் பாடியை நான் சீக்கிரமே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இல்லையா, அந்த மான்ஸ்டர் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற, எப்படி ஒரு வெளிச்சத்தில் எக்கச்சக்கமான பூச்சி வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி வருமோ அந்த மாதிரி தான் எல்லா மான்ஸ்டரும் என்னை நோக்கி வரும். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஸோ உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் இல்லாமல்னா நீ சீக்கிரம் வந்து செத்து போயிடுவேன், அப்போ உன்னோட பாடி நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ, அப்புறம் இந்த வகவாய் வந்து வர்றதுக்கு காரணம் நான் தானா, அப்போ அது போக நேற்று அந்த பொடி பசங்க இருந்தாங்கல்ல, அவங்க இதுக்கு மேலே ஒன்று ட்ரபிள் பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலாக நான் அவங்கள ஆல்மோஸ்ட் கில் பண்ணிட்டேன்.
ஸோ நான் வந்து இங்கேயே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ உன் உடம்ப மொத்தமாக என் கைக்குள்ளே வச்சுப்பேன். அளவு நீ தனியாகவே சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கட் பண்ணி இன்னொன்று இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சண்டை போடணுமா? அது இம்பாசிபிள். என்னதான் வந்து என்னால் வகை இது பவர் யூஸ் பண்ணணும். என்னால் எப்படி பண்ண முடியும்? அது போக இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஒரு ஆளாக மட்டும் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த ஹியூமனிட்டி சர்வே மொத்தமாக என் கையில் இருக்குன்னா இது எப்படி? இது நான் என்ன தான் பண்ணுறது? அது போக அப்படி நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கான். இடத்துல நம்ம ஹீரோ மேப்பில் ஏதோ ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வகாவை அதாவது அந்த முகனை நான் சப்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸோட அசோசியேஷனில் நான் ஒரு ஃப்ரெண்ட் நம்பராக வந்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2 பேர் வந்து இங்கே பாரு ஆச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி திரும்பி புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பற்றியா இதை யூஸ்லெஸ் வச்சுக்கோ, இவனோட இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம்மா அவனுக்கு கோல்டு பிடிச்சிக்க போதுடா பார்த்துடா சும்மா வந்துக்கிட்டு இருக்கான். கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். சரி இவன் வந்துட்டால வாங்க நம்ம வேணா இந்த இடத்துல வேணா சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம்மா அது போக இந்த மாதிரி ஒரு டாபாவோட ஒரு பெட்டு வந்திருக்குல, இதை நம்ம எப்படி சும்மா விடலாம், இந்த பெட்டை நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாமே, அது போய் இவனுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுக்கணும், அப்போதான் இந்த டாபாக தெரியும் அவனோட இடம் எங்கே இருக்குன்னு. ஆக்சுவலாக இவங்களுக்கு டாபாக தான் சண்டை. நம்ம ஹீரோ வந்து மாட்டினா நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஆச்சிக்கோ உனக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லி ஆகணும், உனக்கு எப்படி ட்ரீட் பண்ணு சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மஞ்ச முடிக்காரன் வந்து நம்ம ஹீரோவை எல்போ வச்சு ஒரு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ கண்ணு முடிக்கிறான். அப்படி கண்ணு திறந்து பார்க்கும்போது என்னது இது எனக்கு அடி விழுக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது அடிக்க அவனுக்கு தான் வலிக்குது. அந்த மஞ்சு முடிக்கார கத்திக்கிட்டு இருக்கான். என் கை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தையும் வந்து நம்ம ஹீரோ அடிக்க வரான். நான் எதை பண்ணலடா அப்ப நம்ம ஹீரோ சும்மா தான் தட்டி விடுறான். அந்த ஃபோர்ஸ்லேயே அங்க இருக்கிற அப்படியே பறந்து போய் விழுந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஃபார்ம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சைடு அதெல்லாம் பார்க்காம சாரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஷார்க் மாதிரி ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆகும்போது அந்த நூடுல்ஸ் முடிக்கார வந்து என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்புறம் அது உண்மையாக வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ வந்து இந்த மாதிரி முகன் சொன்னது வந்து உண்மை. அப்போ தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் வேற வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க அந்த நூடுல்ஸ் முடிக்காரன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அந்த மான்ஸ்டர் திரும்பி வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த நூடுல்ஸ் முடிக்காரனை வந்து அப்படியே தள்ளி விடுறான். நம்ம ஹீரோ அடிப்பட்டான்னு பரவாயில்லன்னு சொல்லி அவனை காப்பாற்றுறக்கா தள்ளி விடுறான். என்னது இது என் மூவ்மெண்ட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இது நானா இது எப்படி இது என்னால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷார்க்கோட மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னால் உண்மை சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டருக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான மினியன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் எனக்காக தான் வந்திருக்காங்க, என்னால் வந்திருக்காங்கன்னா அப்போ என்னால் எல்லாரும் இறந்துருவாங்களா, அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட பேர் வருது. ஸ்கில் எதுவுமே கிடையாது, லெவல் 8. ஆனால் நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமா இருந்தாலும் என்னோட லெவல் இப்படி இருக்கே, நான் என்ன பண்ண முடியும், நான் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன். யோசியாச்சிக்கோ நீ யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த வகாவை பவரை நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்போ நம்ம ஹீரோ வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எவன்லேருந்து வந்திருக்கோ இல்லை ஏதோ ஒரு வகாவை எனக்கு பவர் கொடுத்துருக்கோ அதை பற்றி எனக்கு யோசிக்க நேரம் இல்லை, நான் எல்லா மக்களையும் காப்பாற்றி ஆகணும், நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த 8வது நம்பர் வந்து திரும்பி இன்ஃபினிட்டியாக மாறுது. நம்ம ஹீரோட பவர் அவைக்கினானோன்னு இதுதான் என்னோட பவர் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த பவர் வச்சு அந்த மான்ஸ்டர் ஒரு குத்த வந்துட்டு இருக்கான். அந்த ஷார்க் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் ஸ்பீடாக போய் ஒரு குத்தும் போது அந்த மாஸ்டர் பறந்து போகுது. அந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றினான். என்னால் பண்ண முடியும், முகனை என்னோட பாடியை நான் எடுக்க விட மாட்டேன், இது என்னோட உடம்பு, நான் யாரையும் இதுக்குள்ள விட மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்னோட பவர் வச்சு நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஹீரோ எல்லா மான்ஸ்டரையும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அந்த சைடு முகனுக்கு என்ன நடக்குதுங்க, அவன் எப்படி திரும்பி என் பவரை எடுக்கிறான் அப்படின்னு முகன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அதுதான் புரியல, எப்படி வந்து முகனோட பவர் எனக்கு வருதுன்னு. இருந்தாலும் நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும். நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாத்தையும் காப்பாற்றி முடிச்சுட்டு கான்சியஸாக வரும்போது பின்னாடி இருக்க அந்த பொண்ணு வந்து எஸ்கியூஸ் மீ எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப நன்றி எங்களை காப்பாற்றினீங்க ரொம்ப நன்றி, நீங்கள் என்ன ரேங்கரா அப்படின்னு வந்து எல்லாரும் ஹீரோ வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கான். அந்த இடப்ப நீங்கள் நம்பர் மதியே பண்ணீங்களே, நம்பரில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த புலிஸை காப்பாற்றிருப்பாங்களே அந்த புலிஸை ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு என்னால் முடியும், நான் கண்டிப்பாக இந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்றும் யூஸ்லெஸ் ஆச்சிக்கோ கிடையாது, நீ கண்டிப்பாக முகனை வந்து அது இஷ்டத்துக்கு விட மாட்டேன், நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக முகனை அது இஷ்டத்துக்கு விட மாட்டேன். அப்போ நம்ம ஹீரோ சபதம் எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கா. அதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை கைஸ்.